Welcome to Math with Einstein class. வணக்கம். முந்தைய கிளாஸ்ல நம்ம அளவியல்ல வட்டம் பார்த்தோம், கோளம் பார்த்தோம், அரைக்கோளமும் பார்த்தோம். That is circle, sphere and hemisphere. இந்த மூணுடைய சூத்திரங்களை நம்ம பார்த்தோம். இன்று நம்ம புதியதாக பார்க்க இருப்பது என்னன்னா உருளை, ரைட் சர்க்குலர் சிலிண்டரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா மேற்பரப்பு, வளைப்பரப்பு, அடிப்பரப்புகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அடிஷன் டு தட் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? மொத்த பரப்பு கிடைக்கும். அது எப்படி நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ணாமலே இதை எப்படி புரிந்து கொள்வது, அதுதான் என்னுடைய ட்ரிக்கே. அப்ப நமக்கு தெரிந்தது என்னன்னா முதல்ல பார்ப்போம். இது உருளை என்று சொல்லுகிறோம். இந்த உருளை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட காயின்ஸ் இருக்குது, என்கிட்ட காமிக்கிறேன். இந்த காயின்ஸை வந்து இப்போ 10 ரூபா காயின், 5 ரூபா காயினை நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்படியே ஒன்றின் மேல் ஒன்றாக. அது இந்த காயின் என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு பாருங்க. வட்ட வடிவத்தில் இருக்கு, ஆனால் திக்னஸ் இருக்கு. வட்டத்தை காமிக்க முடியாது, இது வட்ட வடிவம்னு தான் சொல்லலாம், வட்டம்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அது 2 பரிமாணம், இது 3 பரிமாணம் சொல்லக்கூடாது. அதனால வட்ட வடிவம்னு சொல்லலாம். இப்போ அது ஒன்றன் மேல் ஒன்று அப்படியே ஒரே மாதிரி காயின்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு உருளை கிடைக்கிறது. இப்போ இதை நான் வந்து கட் பண்றேன், குறுக்கு வெட்டின் பரப்புன்னு சொல்லுவாங்க. அதுவும் என்னதான்? வட்டம் தான். புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு ஒரு உயரம் இருக்குது. உயரம் இருக்குது பார்த்தீங்களா? ஹைட்னு சொல்றோம். இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ முதல்ல R மட்டும் வச்சு பார்த்தீங்க. இப்போ நம்ம பார்க்க போறது உயரத்தை கொண்டு சேர்த்துக்கொள்ள போகிறோம். உயரத்தை கொஞ்சம் சேர்த்துக்க போறீங்க. ஓகேயா? அப்ப இதுக்கு என்னென்ன பரப்பு இருக்குன்னு பார்க்கலாம். 1வது பரப்பு பாருங்க. இந்த உருளை எடுத்துட்டு, உருளை, இந்த உருளையில மேற்பரப்புன்னு ஒண்ணு இருக்கு, அடிப்பரப்புன்னு இருக்கு, வளைப்பரப்புன்னு ஒண்ணு இருக்குது. மேற்பரப்பு எப்படி இருக்குது? வட்டமாக இருக்கிறது. அடிப்பரப்பு எப்படி இருக்கு? வட்டமா இருக்குது. ஆரங்கள் சமமாக இருக்கிறது. இது ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? அதனால நம்ம இங்க என்னென்ன பரப்பு இருக்கு பாருங்க. மேற்பரப்பு, வளைப்பரப்பு, அடிப்பரப்பு, 3 பரப்பு இருக்கு. 3ஐயும் கூட்டினா மொத்த பரப்பு இருக்குது. நமக்கு ஏற்கனவே எளிமையாக தெரிந்தது மேற்பரப்பு வட்டம். வட்டத்துக்கு என்ன? πr ஸ்கொயர்டு. அடிப்பரப்பு என்ன இருக்கு? அதுவும் வட்டம் தான். அதனால அதுக்கு ஒரு πr ஸ்கொயர்டு. சரி, அப்ப ஒன்னே ஒன்று தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். வளைப்பரப்பு. வளைப்பரப்பு எப்படி கிடைக்குது அப்படின்னா இது ஒழுங்கான உருவம், ரைட் சர்க்குலர் சிலிண்டர். தட் இஸ் வை ஃப்ரம் தி பாட்டம் டு தி டாப் ஒரே மாதிரி இருக்குது இல்லையா? அதனால இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் விடுகிறோம். சர்க்கம்ஃபரன்ஸ்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிமீட்டர் சொல்லலாம், சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லலாம். சுற்றளவு, அது கோளத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு? 2πr. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு வட்டத்துல இருந்து தான் நான் கொண்டு வரேன். பரப்பளவு வந்துன்னா இதுதான் அந்த 2πr என்பது வட்டத்தினுடைய சுற்றளவு. அந்த சுற்றளவு தான் அப்படியே மேல போயிட்டே இருக்குது. அதோட பெருக்கிட்டீங்கன்னா, அந்த ஹெச்சால பெருக்கிடுங்க, ஹைட்டால பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 2πrh சதுர அலகு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப πr ஸ்கொயர்டு எத்தனை πr ஸ்கொயர்டு இருக்கு? இங்க ஒரு πr ஸ்கொயர்டு இருக்குது, இங்க ஒரு πr ஸ்கொயர்டு இருக்குது. 2 πr ஸ்கொயர்டு சரிதானா? 2 πr ஸ்கொயர்டு. எஸ். அப்ப இது ஒரு 2πrh. சோ இந்த 3ஐயும் கூட்டி போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது மொத்த பரப்பு. நீங்க இப்படியே வச்சுக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேருக்கு அதை பொதுவாக இருக்கிறத எடுத்து எழுதி அந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், அல்லது குழப்பமாக இருக்கும். எனவே இப்படியே வைத்துக் கொண்டால் ஒன்று சதுர அலகுன்னு போட்டுட்டு போயிடலாம். இல்லை சார் அப்படின்னா இதில் பொதுவான இருக்கிறது என்ன அப்படின்னா காமன் ஆரம். அதனால இங்க ஒரு 2πr இருக்கு, இங்க ஒரு 2πr இருக்கிறது. அதை வெளியில எடுக்கிறோம். வெளியிலனா பொதுவானதே வெளியே கொண்டு வந்துட்டா இதுல மிச்சம் என்ன இருக்குன்னா இங்க ஒரு r இருக்குது. இங்க என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு h இருக்கிறது. ஆக சதுர அலகு. சோ இதுல ஒரு r ஸ்கொயர் வர்றதுனால இங்க ஒரு r இருக்குது, இங்க ஒரு h இருக்கிறதுனால இது இருக்கு, இடையில பிளஸ் இருக்குது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சோ அவ்வளவுதான் உருளையினுடைய பரப்புகளை பொறுத்தளவுக்கு நம்ம இன்னைக்கு நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்த வகுப்புல சந்திப்போம். வணக்கம். Thank you for watching Math with Einstein. Kindly share and subscribe it.
Thank you for watching Math with Einstein. Kindly share and subscribe it.